வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம இன்ஃபினிட்டிவ்ஸா இல்ல ஜெரண்ட்ஸா எதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஜெரண்ட்ஸை பத்தி இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல நம்ம ஜெரண்ட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம ஸ்பெசிஃபிக்கா இன்ஃபினிட்டிவ்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், இல்ல ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ் ரெண்டையுமே சேர்த்து எங்க யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். சில வேர்ப்ஸ்ல நம்ம இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் ரெண்டையுமே சேர்த்து யூஸ் பண்ணலாம். சில வேர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்ணா ஒரு மீனிங்கையும் ஜெரண்டை யூஸ் பண்றப்ப இன்னொரு மீனிங்கையும் கொடுக்கும். அது தவிர சில வேர்ப்ஸை கண்டிப்பா இன்ஃபினிட்டிவ்ஸ் தான் ஃபாலோ பண்ணி வரும். இந்த மாதிரி எல்லாம் சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஜெரண்ட்ஸ் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கும், வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணுவோம். அதை சப்ஜெக்டா யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரல் மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பிளேயிங் அப்படின்னா அதை நம்ம ஓடுதல், ஓடுவது. அதே மாதிரி சிங்கிங் அப்படின்னா பாடுதல், பாடுவது. இந்த மாதிரி மீனிங்ல தான் இந்த ஜெரண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்ஃபினிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டு பிளே, டு சி இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவோம். டு பக்கத்துல பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் போட்டு யூஸ் பண்ணுவோம். இதற்கு என்ன மீனிங் சொல்லலாம், நம்ம விளையாடுவதற்கு, விளையாட, இல்ல பார்ப்பதற்கு, பார்க்க, இந்த மாதிரி எல்லாம் மீன் பண்றதுக்கு நம்ம இன்ஃபினிட்டிவ்ஸை யூஸ் பண்ணுவோம். சோ நம்மளோட பேசிக் ஐடியா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறப்போ நம்ம பேசிக்கா நம்ம தமிழ்ல என்ன அர்த்தம் சொல்லுவோமோ அதே அர்த்தத்துல நம்ம அப்படியே இங்கிலீஷ்ல நம்ம சொல்லலாம். சோ நம்ம தமிழ்ல சொல்றத யோசிச்சு பார்த்தாலே நமக்கு அந்த இடத்துல ஜெரண்டை யூஸ் பண்ணணுமா இல்ல இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது நமக்கு கரெக்டா தெளிவா தெரிஞ்சிடும். சோ அதுதான் பேசிக் ஐடியா. சோ நீங்க தமிழ்ல சொல்லி பாருங்க. சோ விளையாடுவதற்கு விளையாட, பார்ப்பதற்கு பார்க்க, செல்வதற்கு செல்ல, இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா ஓகே, நம்ம இன்ஃபினிட்டிவ்ஸை யூஸ் பண்ணணும். இல்ல ஓடுதல், ஓடுவது, குதித்தல், குதிப்பது, இந்த மாதிரியெல்லாம் மீனிங்ல எல்லாம் வந்துதானா அப்போ நம்ம ஜெரண்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசிக்கா வச்சுட்டோம்னா நம்மளுடைய சென்டென்ஸ் கண்டிப்பா கரெக்டா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எந்த வேர்ப்ஸ் எல்லாம், எந்த வேர்ப்ஸ் கூட எல்லாம் நம்ம ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ்ஸ் எதை வேணா யூஸ் பண்ணலாம், அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. எனக்கு புத்தகங்கள் படிக்க பிடிக்கும் அப்படியும் நம்ம சொல்லலாம். இல்லைன்னா எனக்கு புத்தகங்கள் படிப்பது பிடிக்கும் அப்படியும் நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ படித்தல், படிப்பது அப்படின்னா நம்ம ஜெரண்டை யூஸ் பண்ணுவோம். படிக்க, படிப்பதற்கு அப்படின்னா நம்ம இன்ஃபினிட்டிவ்ஸை யூஸ் பண்ணுவோம். சரி, எனக்கு புத்தகங்கள் படிப்பதற்கு பிடிக்கும் அப்படின்னா, படிப்பதற்கு அப்படின்னா டு ரீட். சோ ஐ லைக் டு ரீட் புக்ஸ். இதே விஷயத்த எனக்கு புத்தகங்கள் படிப்பது பிடிக்கும் அப்படின்னு சொல்றதா இருந்தா, புத்தகங்கள் படிப்பது அப்படின்னா ரீடிங் புக்ஸ். So I like reading books. So இந்த இடத்துல ரெண்டுமே சேம் மீனிங்ல தான் வருது. இந்த இடத்துல நம்ம இன்ஃபினிட்டிவ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஜெரண்டை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், நான் பாட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றோம். சோ விரும்புகிறேன் அப்படின்னா நம்ம I prefer அப்படி சொல்லுவோம் நம்ம இல்லையா. சோ பாடுவதற்கு விரும்புகிறேன், பாட விரும்புகிறேன் அப்படின்னா டு சிங். So I prefer to sing. இதே நான் பாடுவதை விரும்புகிறேன், பாடுவதை அப்படின்னா சிங்கிங், ஜெரண்ட். So I prefer singing. சோ இந்த இடத்துலயும் ப்ரெஃபரை பொறுத்த வரைக்கும், இந்த வேர்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அது கூட இன்ஃபினிட்டிவ் ஆர் ஜெரண்ட் எதை வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எனக்கு டைப் பண்ண பிடிக்காது, டைப் பண்ணுவது பிடிக்காது அப்படி வேணாலும் சொல்லலாம். டைப் பண்ண பிடிக்காது அப்படி வேணாலும் சொல்லலாம். சோ செய்வதற்கு, செய்ய அப்படிங்கிற மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்ணுவோம். செய்வது அப்படிங்கிறப்போ நம்ம ஜெரண்டை யூஸ் பண்ணுவோம். சோ எனக்கு டைப் பண்ண பிடிக்காது அப்படின்னா ஹேட் டு டைப். இதே டைப் பண்ணுவது பிடிக்காது அப்படின்னா ஹேட் டைப்பிங். சோ ஹேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஃபினிட்டிவை வேணா யூஸ் பண்ணலாம், ஜெரண்டை வேணா யூஸ் பண்ணலாம். சோ கீ ஐடியா இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நீங்க தமிழ்ல சொல்லி பாருங்க. செய்வதற்கு, செய்ய, இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு நீங்க இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்ணுங்க. படிப்பது, படித்தல், எழுதுவது, எழுதுதல், செய்வது, செய்தல், இந்த மாதிரியான வார்த்தைகளை சென்டென்ஸ்ல கொண்டுட்டு வர வேண்டி இருந்ததானா அப்போ நீங்க ஜெரண்டை யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள பாருங்க. நீங்கள் வேலை செய்வதை தொடரலாம். ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு you can continue working அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ வேலை செய்வதை அப்படிங்கிறப்போ, வேலை செய்வது அப்படிங்கிறப்போ ஜெரண்ட் இல்லையா. சோ அதனாலதான் நம்ம ஒர்க்கிங் யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப இதையே நீங்க தொடர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னா you can continue to work அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த கண்டினியூ பக்கத்துல ஒர்க்கிங் அப்படின்ற ஜெரண்ட் வேணாலும் வரலாம், டு ஒர்க் அப்படின்ற இன்ஃபினிட்டிவ் வேணாலும் வரலாம். சேம் மீனிங்கை தான் கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது சில வேர்ப்ஸ். இத ஜெரண்ட் வேணாலும் வரலாம், இன்ஃபினிட்டிவ் வேணாலும் அதை தொடர்ந்து வரலாம். ஆனா ரெண்டு டிஃப்ரெண்ட் மீனிங்கை கொடுக்கும். ஜெரண்ட் வரப்போ ஒரு மீனிங்கும், இன்ஃபினிட்டிவ் வரப்போ ஒரு மீனிங்கும் அது
மூலமா நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டாப் அப்படிங்கிற verb எடுத்துக்கலாம். he stopped smoking. ஸ்மோக்கிங் அப்படின்னா புகைத்தல். சோ புகைப்பதை நிறுத்தினார் அப்படின்னா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கதை அவர் ஸ்டாப் பண்ணார் அப்படின்ற மீனிங் கிடைக்கும் உங்களுக்கு. இதையே he stopped to smoke அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்மோக்கிங்கிற ஜெரண்ட் யூஸ் பண்ணிருக்கோம், இந்த இடத்துல டு ஸ்மோக் அப்படின்ற இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணிருக்கோம். சோ he stopped to smoke அப்படின்னா அவர் டிரைவ் பண்ணிட்டு இருந்தாரு, இல்லைன்னா ஒரு பைக்ல போயிட்டு இருக்காரு அதை நிறுத்தினாரு, இல்ல ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அதை நிறுத்துறாரு. எதற்காக அப்படின்னா ஸ்மோக் பண்றதுக்காக. சோ அவர் புகைப்பதற்காக பைக்கை நிறுத்தினாரு, இல்ல காரை நிறுத்தினாரு, இல்ல செஞ்சுட்டு இருந்த வேலையை நிறுத்தினார், அந்த அர்த்தம் நமக்கு வந்துடும் இல்லையா. சோ ஸ்டாப் பக்கத்துல நம்ம வந்து ஜெரண்டை யூஸ் பண்ணா ஒரு மீனிங் வரும், இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்ணா வேற மீனிங் வரும். சோ நம்ம பார்த்துதான் எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த இடத்துல வழக்கம் போல நீங்க வந்து தமிழ்ல சொல்லி பாருங்க, எது செஞ்சா எது எழுதினா கரெக்டா இருக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஜெரண்டை இல்லைன்னா இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்ணணும். சோ சொன்ன மாதிரி புகைப்பதை நிறுத்தினார், புகைப்பதற்கு நிறுத்தினார் அப்படின்னா பேசிக்கா நமக்கு வந்து அர்த்தம் தெரிஞ்சிடும். சோ அந்த சமயத்துல நம்ம அதுக்கு ஈக்குவலான ஜெரண்டையோ இல்ல இன்ஃபினிட்டிவையோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிளும் நம்ம வந்து ட்ரை இந்த verb கூட சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் ஒரு மெடிசின் கொஞ்சம் எட்டி இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து அதை எடுக்க ட்ரை பண்றாரு. சோ நான் மருந்தை எடுக்க முயற்சித்தேன், இல்ல மருந்தை எடுப்பதற்கு முயற்சித்தேன், இல்லைன்னா என்ன அர்த்தம், நம்ம கண்டிப்பா இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்ணணும். சோ ஐ ட்ரைடு டு டேக் த மெடிசன். இதையே நான் வந்து இந்த மருந்தை எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு சூட் ஆகுதா, இதன் மூலமா என்னுடைய உடம்பு நல்லா ஆகுதா, என்னோட கால்வலி நல்லா ஆகுதா, என்னோட கைவலி நல்லா ஆகுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் இப்படின்ற மீனிங்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ நான் இந்த மருந்தை எடுத்து முயற்சித்தேன், இந்த மருந்தை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மீனிங்லயே நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ மருந்தை எடுத்தல் அப்படின்னா இந்த இடத்துல டேக்கிங் மெடிசின் அப்படின்னு அர்த்தம், அதாவது நம்ம மருந்தை யூஸ் பண்ணி பாக்குறது. சோ ஐ ட்ரைடு டேக்கிங் திஸ் மெடிசன் அப்படின்னா அதை நான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு இது சூட் ஆகுதா, இதன் மூலமாக என்னோட வியாதி குணமாகுதா அப்படின்ற அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ ட்ரை பக்கத்துல இன்ஃபினிட்டிவ் வந்தா ஒரு மீனிங், ஜெரண்ட் வந்தா இன்னொரு மீனிங். திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ ஒரு மீட் பண்ணணுமேன்ற ஞாபகம் திடீர்னு வந்தது. சோ அவரை சந்திக்க வேண்டும் என்று நினைவு வந்தது. சோ நினைவு வந்தது அப்படின்னா ரிமெம்பர், பாஸ்ட் டென்ஸ்ல ரிமெம்பர்டு. சோ ஐ ரிமெம்பர்டு டு மீட் ஹிம். அவரை சந்தித்தது எனக்கு ஞாபகம் இருந்தது, இல்ல அவர் சந்தித்தது எனக்கு நினைவு இருந்தது. சோ சந்தித்தது அப்படிங்கிறப்போ மீட்டிங். சோ ஐ ரிமெம்பர்டு மீட்டிங் ஹிம். அடுத்து நம்ம பார்க்க போற சில வேர்ப்ஸ், இது கூட நம்ம கண்டிப்பா இன்ஃபினிட்டிவா தான் யூஸ் பண்ணி ஆகணும். அக்ரி, ஒப்புக்கிறது இல்லையா. அவர் எனக்கு உதவுவதற்கு ஒப்புக்கொண்டார், இல்லை எனக்கு உதவ ஒப்புக்கொண்டார் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அவர் எனக்கு உதவுவதை ஒப்புக்கொண்டார், எனக்கு உதவுதலை ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்றது வழக்கமான சென்டென்ஸ் இல்லை இல்லையா. சோ அவர் எனக்கு உதவுவதற்கு ஒப்புக்கொண்டார் அப்படின்றதுதான் கரெக்டா இருக்கும். சோ உதவுவதற்கு அப்படின்னாலே நம்ம கண்டிப்பா இன்ஃபினிட்டிவா தான் நம்ம யூஸ் பண்ணணும். சோ he agreed to help me. நாங்க ஊருக்கு போக முடிவு செய்தோம், நாங்கள் சென்னை போக முடிவு செய்தோம், இல்ல நாங்கள் சென்னை செல்வதற்கு முடிவு செய்தோம். சோ செல்வதற்கு, போவதற்கு, போக இந்த மாதிரிலாம் சொன்னா நம்ம கண்டிப்பா இன்ஃபினிட்டிவா தான் யூஸ் பண்ணுவோம். சோ முடிவு செய்தோம் அப்படின்னா டிசைட் பண்றது. சோ we decided to go. சோ இந்த டிசைட் பக்கத்துலயும் நம்ம இன்ஃபினிட்டிவா தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம எடுத்துக்க போற verb hesitate, தயங்குதல். அவள் என்னிடம் சொல்ல தயங்கினாள், இல்லைன்னா அவள் என்னிடம் சொல்வதற்கு தயங்கினாள் அப்படிதான் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா. சோ சொல்ல இல்ல சொல்வதற்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். அவள் என்னிடம் சொல்வதே தயங்கினாள் அப்படின்னு சொல்றது ஒரு கரெக்டான சென்டென்ஸா இருக்காது இல்லையா. சோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இன்ஃபினிட்டிவ் தான். சோ she hesitated to tell me the problem, இப்படிதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சோ இவ்வளவு நேரம் எந்த வேர்ப்ஸ்க்கு பக்கத்துல எல்லாம் ஜெரண்ட் வரும் இல்ல இன்ஃபினிட்டிவ் வரும், எந்த வேர்ப் பக்கத்துல கண்டிப்பா நம்ம இன்ஃபினிட்டிவ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ இது வரைக்கும் நம்மளுடைய கீ ஐடியா என்ன அப்படின்னா, அதாவது எந்த வேர்புக்கு பக்கத்துல இன்ஃபினிட்டிவ் தான் வரும் இல்ல ஜெரண்ட் தான் வரும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்றதுக்கு கீ ஐடியா என்ன அப்படின்னா நம்ம தமிழ்ல சொல்லி பாக்குறது. சோ தமிழ்ல சொல்லி பார்த்து என்ன வருதோ அதை அப்படியே நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணா கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். ஆனா அடுத்து நம்ம பார்க்க போறது அட்ஜெக்டிவ்ஸ். சோ அட்ஜெக்டிவ பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்ல எல்லாம் சொல்லி பார்க்க வேணாம். அட்ஜெக்டிவ் அப்படின்னாலே அது பக்கத்துல கண்டிப்பா நம்ம இன்ஃபினிட்டிவா தான் யூஸ் பண்ணணும். நம்ம எப்படி ப்ரப்போசிஷன் வந்ததானா அது பக்கத்துல கண்டிப்பா ஜெரண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் வந்ததானா அப்ப நம்ம கண்டிப்பா இன்ஃபினிட்டிவா தான் யூஸ் பண்ணணும். சோ நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. அட்ஜெக்டிவ்ஸ்க்குன்னு நான் தனியாவே ஒரு வீடியோ போடுறேன்.
சோ இந்த இடத்துல நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா எதையெல்லாம் நம்ம சொல்லுவோம்? ஒரு பொருளுடைய குவாலிட்டி பத்தி சொல்றதுக்கு, சைஸ் பத்தி சொல்றதுக்கு, ஷேப்ஸ் பத்தி சொல்றதுக்கு, டியூரேஷன், ஃபீலிங்ஸ், கண்டென்ட், குவாலிட்டின்றப்பவே பொருளோட குவாலிட்டி மட்டும் இல்லாம ஒரு பர்சனோட குவாலிட்டி. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அட்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும். ஆனா எனக்கு எது அட்ஜெக்டிவ்னு தெரியாட்டி நான் என்ன செய்யறது அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்ததானா, பேசிக்கா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். அவர் சேடா இருக்காரு, அவர் ஹாப்பியா இருக்காரு, அவர் அப்செட்டா இருக்காரு, அந்த பொருள் ரொம்ப பெருசா இருக்கு, அவர் ரொம்ப டாலா இருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு. அது ரொம்ப லாங்கா இருக்கு, இது ரொம்ப போரிங்கா இருக்கு, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பி வெர்போட சேர்ந்து இதையெல்லாம் நம்ம குவாலிட்டி, சைஸ், ஷேப், ஃபீலிங்ஸ் இதையெல்லாம் சொல்றதுக்காக யூஸ் பண்ற வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்க வந்து அட்ஜெக்டிவ் அப்படி வச்சுக்கலாம். நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் வரப்பதான் நம்ம வந்து இன்ஃபினிட்டிவா யூஸ் பண்ண போறோம். சோ சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். இங்கு பணியாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்க பணியாற்றுவதில் இங்க ஒர்க் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். சோ அப்படிங்கிறப்போ நான் வந்து பிளீஸ்டு, ஐ எம் பிளீஸ்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ஐ எம் பிளீஸ்டு டு ஒர்க் ஹியர். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பணியாற்றுவது அப்படின்னு வருதே, அப்படின்னா நான் ஜெரண்டை யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அதுக்கு தான் நம்ம சொன்னோம். அட்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து தமிழ் மீனிங்க பார்க்க வேண்டாம். அட்ஜெக்டிவ் வந்ததானா நீங்க வந்து இன்ஃபினிட்டிவை தான் யூஸ் பண்ணணும். சோ இங்கு பணியாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சோ மகிழ்ச்சி அடைகிறேன்ங்கிறப்போ ஐ எம் பிளீஸ்ட் டு ஒர்க் ஹியர். அதே மாதிரி வந்து அவனை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா, உன்னை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன், இந்த படத்தை திரும்ப பாக்குறதுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றப்ப இந்த போரிங், ஹாப்பி, சர்ப்ரைஸ்டு இதெல்லாம் தான் அட்ஜெக்டிவ். So she was surprised to see him. I'm happy to see you. It was boring to watch the movie again. So இது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஃபினிட்டிவை தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இன்ஃபினிட்டிவ் வேற எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பர்பஸ் பத்தி சொல்றப்போ இதுதான் பர்பஸ், இதுக்காக தான் இந்த வேலையை செய்யறோம், இதுக்காக தான் இதை செய்யறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து இன்ஃபினிட்டிவை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நீங்க ஆப்வியஸ்லி தமிழ் மீனிங் அப்படியே பார்க்கலாம். சோ தமிழ்ல நம்ம எப்பவுமே இந்த இக்கு சவுண்டோட தான் இதை சொல்லுவோம். நான் உன்னை பாக்குறதுக்கு வந்தேன், அவள் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணான். அதே மாதிரி நான் வந்து மெடிசின் படிக்கிறதுக்கு அவன் வந்து ரஷ்யா போறான் இல்ல போயிட்டான். அதே மாதிரி நல்ல மார்க்ஸ் வாங்குறதுக்கு அவ வந்து கடினமாக படித்தாள். இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம். சோ இதுக்கு இந்த பர்பஸுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான். சோ இதற்காக இந்த பர்பஸ்க்காக இதை செய்யறது அப்படின்னு சொல்றப்பவே நம்ம வந்து அந்த இக்கு சவுண்ட் தான் வரும். சோ அப்ப நம்ம இன்ஃபினிட்டிவை தான் யூஸ் பண்ணுவோம். சோ ஐ கேம் டு see you. She tried to solve the problem. He has gone to Russia to study medicine. சோ மெடிசின் படிக்கிறதுக்கு அவன் ரஷ்யா போயிட்டான். சோ அவன் நல்ல மார்க் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சா. She studied hard to get good marks. சோ இந்த மாதிரி பர்பஸ் பத்தி பேசுறப்ப எல்லாம் நாம இன்ஃபினிட்டிவை தான் யூஸ் பண்ணுவோம். சோ இந்த வீடியோல நாம இன்ஃபினிட்டிவ்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். சில வேர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ் ரெண்டையும் யூஸ் பண்ணலாம். சில இடங்கள்ல ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ் ரெண்டையும் யூஸ் பண்ணா கூட மீனிங் வேற வேற வரும். ஒரு சில இடங்கள்ல நம்ம கண்டிப்பா இன்ஃபினிட்டிவை தான் யூஸ் பண்ண முடியும். அது தவிர அட்ஜெக்டிவ் பக்கத்துல எப்பவுமே நம்ம இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். பர்பஸ் பத்தி பேசுறப்போயும் எப்பவுமே இன்ஃபினிட்டிவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.